வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி கேசி எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ஈக்குவேஷனுக்கு ஒரு கேபி கேசி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் கேபி கேசி அப்புறம் ரிலேஷன் என்ன அப்படின்ற வீடியோவை நம்ம எடுத்திருக்கோம். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. பார்க்கலன்னா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த ஈக்குவேஷன்ஸ்ல டெல்டா என்ஜியை வச்சு எப்படி கேபி கேசி ரிலேஷன் மாறுபடுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது தெரியும். அதாவது ரிலேஷன் இப்போ பார்த்த வீடியோல பார்த்தோம்ல, கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி ஆர்டி டெல் என்ஜி. டெல் என்ஜின்றது என்னதுமா? டெல் என்ஜி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் ஒண்ணுதான். சரி, இப்போ வாங்க நம்ம இங்க பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன்ல இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் எத்தனை இருக்குமா? ஒரு H2 ஒரு I2. அப்ப இங்க 2 மோல்ஸ் இருக்கு. இங்க 2 மோல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட் இருக்கு. வாட் இஸ் டெல்டா என்ஜி? டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு 2 minus 2. அதாவது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட். அப்ப என்ன வருது? டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. டெல்டா என்ஜி 0வா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் ரிலேஷன் பார்ப்போமா? அப்ப கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி ஆர்டி பவர் 0. எனி பவர் 0 என்ன ஆகும்? 1. அப்ப கேபி ஈக்குவல் டு கேசியா மாறும். சரிங்களா? டெல்டா என்ஜி 0வா இருந்துச்சு அப்படின்னா கேபி கேசி எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இப்போ இதுல செகண்ட் ரியாக்ஷன் பாருங்கம்மா. என்ன இருக்கு அப்படின்னா, இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ரியாக்டன்ட் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளவு இருக்கு? 1 + 3 4 இருக்கு. இதை நம்ம முதல்ல பார்த்தாலே கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெல்டா என்ஜி கண்டுபிடிப்போம். அப்ப டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? 4 - 2. அப்ப 2 வருது. அப்ப டெல்டா என்ஜி என்னவா இருக்கு? நமக்கு பாசிட்டிவா இருக்கு. சரியா? அப்ப டெல்டா என்ஜி பாசிட்டிவா இருந்தா எப்படி ஆகும் பாருங்க. சோ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி ஆர்டி பாசிட்டிவ் அப்படின்னா 0வா இருக்கும்போது கேபியும் கேசியும் ஈக்குவல் ஆச்சு. இப்ப பாசிட்டிவ் வரனால கேபி கிரேட்டர் தேன் கேசியா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க தங்கங்களா. என்ன இருக்கு அப்படின்னா, இங்க நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் எவ்வளவு இருக்கு? 2 + 1 3. இங்க எத்தனைமா இருக்கு? 2. அப்ப வாட் இஸ் டெல்டா என்ஜி? டெல்டா என்ஜி வந்து ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட். 2 - 3. அப்ப என்ன வருது? -1. அப்ப டெல்டா என்ஜி நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி ஆர்டி என்னவா இருக்கு? நெகட்டிவ். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கேபி லெஸ் தேன் கேசியா இருக்கும். இதாம இதோட ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ரைட். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.